திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 201 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 7. நாரத மகாமுனிவர் முருகப்பெருமானிடம் இவ்வாறு விண்ணப்பித்த சமயத்தில் சுப்பிரமணிய பெருமான், மாசறு காட்சியினை உடைய நாரத முனிவனே, நீ கூறியது நன்று நன்று என்று சொல்லியருளி, இனி நீ செல்லக் கடவாய் என்று கூறியருளினார். நாரத மாமுனிவரை அனுப்பி வைக்கின்றார். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து மானுடச் சட்டை தாங்கி வள்ளியம்மையாரை ஆட்கொள்ள திருவுள்ளம் கொண்டார். காதல் நோய் என்ற கவலையை தமது திருவுள்ளத்திலே வைத்து அருளினார். முருகப்பெருமான் தான் கொண்ட மானுடச் சட்டைக்கு ஏற்ப வள்ளி நாயகியார் உய்தி பெறும்படி தமது ஞானஸ்வரூபத்தை நீக்கிவிட்டு மோகத்துக்குரிய மானுட வடிவை தரித்து கொண்டார் முருகப்பெருமான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்று சிவஞான போதம் 8வது சூத்திரம் சொல்வதன்படி சகல வர்க்கத்து ஆன்மாக்களை ஆட்கொள்ள வரும் ஞானாச்சாரியார் மானுடச் சட்டை வடிவம் தாங்கி வருவார். மான் காட்டி மான் பிடிப்பது போன்று வருவார். வள்ளியம்மையார் தம்முடைய முந்தைய உணர்வு முழுதுமின்றி வளர்ந்து வருவதனால் அப்படிப்பட்ட வள்ளியம்மையார் உய்யும் பொருட் முருகப்பெருமானும் மானுட வடிவம் தாங்கி வருகின்றார். அணங்குசால் உயர்நிலை தழியி பண்டை தன் மணங்கமிழ் தெய்வத்து இளநலங்காட்டி என்றது திருமுருகாற்றுப்படை. குமரக்கடவுள் அந்த வெற்பிலிருந்து நீங்கி தணிகை மலையில் வந்து தங்குவது என்பது ஜீவான்மாவை பதி சேர்வதற்குரிய எதிர்பார்ப்பு. அந்த ஆன்மா சிவமாகிய தன்மையை பெறும்படி தவமாகிய பெரிய வித்துள் முளைத்த பயிரை வளர்ந்திருக்கும் காலத்தில் அந்த ஆன்மாவுக்கு திருவருள் புரிய அனுக்கிரகித்தல் என்பதே முருகப்பெருமான் கந்தவெற்பிலிருந்து திரு தணிகைக்கு எழுந்தருளியதன் ஞானார்த்தம். இனி நாரத மகாமுனிவர் வள்ளியம்மையின் அழகு தோற்றத்தை குமரக்கடவுளுக்கு எடுத்து கூறுதல் என்பது தமிழ் இலக்கிய அகத்துறையில் தலைவனின் தோழனால் தலைவியின் நிலைமையை உணர்த்துவதன் வெளிப்பாடு ஆகும். இறைவன் அருட்சக்தியினால் ஜீவான்மாவின் பக்குவச் செயலை உணர்த்துதல் ஆகும். நாரத மகாமுனிவரின் வார்த்தையை கேட்ட முருகப்பெருமான் மையல் மானுட வடிவம் தாங்கினார். அது எம்பெருமான் பரமாச்சாரிய வடிவம் தாங்கி ஞானாசிரியராக பக்குவம் வந்த ஆன்மாக்களை உபதேசித்து முக்தி கொடுப்பதற்காக வருகின்ற திருக்கோலம். பதி பக்குவ ஆன்மாவை ஆட்கொள்ள குருவடிவம் தாங்குவதன் திருக்கோலம். சகல மனிதர்களுக்கு மனிதர்களைப் போலவே மானுட வடிவம் கொண்டு வருவது இறைவனாரின் இயல்பு. இனி நாரத மகாமுனிவரின் விண்ணப்பத்தின்படி சுப்பிரமணிய பெருமான் மானுட வடிவம் கொண்டு திணைப்புனம் எழுந்தருளுகின்றார். தமிழில் பொருள் இலக்கணம் இருக்கின்றது. மிக பழைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் பொருள் இலக்கணம் இடம்பெற்றுள்ளது. பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என்று 2 வகைப்படும். புறப்பொருள் என்பது வீரம், போர், வெற்றி, கொடை, நிலையாமை முதலிய புறப்பொருட்களை கூறுவது. தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் இப்புறப்பொருள் இலக்கணத்தை முன்பு சூரபத்மன் முதலானவர்கள் வெற்றி பெற்ற அந்த திருச்சரிதத்தில் எடுத்து காட்டினார். இனி அகப்பொருள் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சியை பற்றி கூறுவது. அந்த அகப்பொருள் இலக்கணத்தை எடுத்து காட்டுவதற்காக முருகப்பெருமான் இப்பொழுது வள்ளியம்மையை நாடி வருகின்றார். அகப்பொருள் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் உணர்வை மையமாக கொண்டு அமைந்த அகப்பொருள் இலக்கணம். இதில் ஆணை தலைவன் என்றும் பெண்ணை தலைவி என்றும் கூறுவார்கள். தலைவியின் தோழியும் அகப்பொருள் பாடல்களிலே முக்கிய இடம் வகிக்கும் ஒரு பாத்திரம் ஆவாள். தமிழ் இலக்கியங்களிலே அகப்பொருள் பாடல்களிலே தலைவன் தலைவி என்று பொதுவாக பாடுவார்களே தவிர ஒருவருடைய இயற்பெயரை சுட்டி பாடுவதில்லை. காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது. அத்தகைய அகப்பொருள் பாடல்கள் நாடகப் பாங்கினால் ஆன தன்மையை கொண்டிருக்கும். எல்லா பாடல்களும் தலைவன் தலைவி தோழி முதலியவர்களின் கூற்றாக பெரும்பாலும் அமைந்திருக்கும்.
அகப்பொருள் திணைகள் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளுக்கும் உரிய அகப்பொருள் இலக்கணம் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இலக்கணங்கள் இவ்வாறு விரியும். முன்பு புறப்பொருளுக்குரிய முல்லை மாலை முதலியவை சூடி போர் செய்யும் முறை முருகப்பெருமானால் நடித்துக் காட்டப்பட்டது. கற்பு காரணமாகச் செய்யும் மனத்தினையும் உலகத்தில் விளங்கும்படி காட்டிட அந்த இன்பக் கடல்துறை வழக்கத்தினையும் உலகத்திலே நாட்ட கருதுகின்ற திருவுள்ளத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி மலையில் தமியாக எழுந்தருளினார். வள்ளியம்மையார் திணைப்புணத்திலே மயில்களும் நாகணவாய்ப் பறவைகளும் கிளியும் புறாவும் மானுமாகிய இவைகளெல்லாம் திணைப்புணத்தில் வராதபடி அகற்றி அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். பெரிய சோலையின் கண்ணே ஞாயிறு உச்சிப்பொழுதை அடைகின்ற சமயம் அது. வள்ளியம்மையாரின் தோழிகளெல்லாம் பல்வேறு காரணங்களுக்காக அம்மையாரை விட்டு சிறிது நேரம் நீங்கி இருக்கின்ற பொழுது வள்ளியம்மையாரின் தோழிகளில் சிலர் இசையினை உடைய குயில் பறவைகளுடன் கூவுவோம் என்று அங்கே செல்கின்றார்கள். இன்னும் சில தோழியர்கள் மயிலுக்கு போட்டியாக நடனம் செய்வோம் என்று சென்று விடுகின்றார்கள். இன்னும் சில தோழிகள் வள்ளி மலையிலிடத்து இருக்கின்ற நீர்ச்சுனையிலே பாய்ந்து நீராடுவோம் என்று சிலர் செல்கின்றார்கள். இன்னும் சில தோழிகள் ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுவதற்காக செல்கின்றார்கள். அம்மானை காய்களை எடுத்துக்கொண்டு அம்மானை ஆடுவோம் என்று சிலர் செல்கின்றார்கள். இன்னும் சில தோழிகள் ஒளிந்துள்ளவர்களை தேடியும் அழைத்தவர்கள் தங்களை தேடியும் இவ்வாறு விளையாடுவதற்காக சென்று விடுகின்றார்கள். இவ்வாறு தோழிகளெல்லாம் அம்மையாரை விட்டு நீங்கின பொழுதிலே பயின்ற தளிரினை உடைய அந்த சோலையும் பலகாலம் தவம் செய்ததன் பயன் அன்று கைகூடியது. இந்த உலகத்திலே அழகு என்னும் பொருளினுக்கும் அழகைக் கொடுக்கும் தெய்வப் பெண்ணாகிய வள்ளியம்மை வண்டுகள் சுற்றுகின்ற மலர்களை கொய்து வருகின்றார். மந்தார மலரின் மனம் கமழ்கின்ற சூழல் தூரத்தில் பளிங்குப்பாறையில் நடனம் செய்கின்ற மயில். அதனை வள்ளியம்மையார் தம் அழகிய தாமரை மலர் போன்ற ஒளியுள்ள விழிகளைச் செலுத்தி ரசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மயிலின் நடனத்தை. அப்படி மயிலின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற வள்ளியம்மையார் முன்பு தணிகை மலையிலிருந்து இங்கு எழுந்தருளிய முருகப்பெருமான் தன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு மானுட வடிவம் தாங்கி வேடுவர் போன்று திருவுருவம் கொண்டு எழுந்தருளுகின்றார். மலைவாணர் குலத்து தலைவன் இவன், வேடுவர் குலத் தலைவன் இவன் என்று கருதும் வண்ணம் திருவுரு கொண்டு பன்றி முதலியவைகளை வேட்டையாடச் செல்பவர் போன்று அங்கே எழுந்தருளுகின்றார் முருகப்பெருமான். அவருடைய திருத்தோற்றம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் முருகப்பெருமானின் இத்திருத்தோற்றம், வேட்டுவ திருத்தோற்றம் பாதாதிகேசமாக வர்ணிக்கப்படுகின்றது. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளிய தணிகை புராணத்தில் இத்திருத்தோற்றம் கேசாதிபாதமாக வர்ணிக்கப்படுகின்றது. பெருமான் வேடுவர் வடிவம் கொண்டு திருவடிகளில் கட்டிய வீரக் கழல்களை உடையவராக, திரு அறையில் இடுப்பில் தரித்த கச்சினை உடையவராக, திருப்புஜங்களில் அணிந்த மாலைகளை உடையவராக, அம்பு தொடுத்த விரிந்த வில்லை பிடித்தவராக, நீல நிற இருண்ட குஞ்சியை குடுமியை உடையவராக, மிக நெடியவராக, மானுட வடிவத்தில் வேட்டுவ வேடத்தை பூண்டு குமாரக்கடவுள் திருக்காட்சி கொடுத்தார். செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தண்டளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன் தகரன் மங்கையன் புகரில் சேவலங்கொடியன் நெடியன் தொடியணி தோழன் என்று குன்றுதோர் ஆடலிலே தோன்றும் கோலம் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. பொன்னால் ஆகிய வளவிய நாணால் இறுக்கிக் கட்டிய குடுமியும், நீண்ட வில்லின் வனப்பு பொருந்துகின்ற சிவந்த கையும், அழகிய இடுப்பில் கட்டிய கச்சும், ஒலியோடு கூடிய அழகிய வீரக்கழலினை உடைய திருவடிகளும், ஏனைய வனப்புகளும், ஆண்மக்களும் தாம் பெண் வடிவம் கொள்ள வேண்டும் என்ற ஆசையை உண்டாக் அவ்வேட்டுவக் குமரன் எழுந்தருளினார் என்பது தணிகை புராணம். இந்த இடம் அகப்பொருள் இலக்கணத்திலே தலைவன் தலைவியை பார்த்து
இது என்ன வியப்பு என்று வியக்கின்ற இடம். பொலிவு பெற்ற தாமரையும் பசிய காவியும் முல்லையும் மலர்ந்த மாவும் தேனுடன் கூடிய மலர்பொடியைக் கொட்டும் அசோகமும் இனிமை பொருந்திய கரும்பினையும் தழுவி அழற்றுகின்ற மன்மதன், முன்பு இறைவனார் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிவந்த அழலுக்கு உணவாகி தன் வடிவினை இழந்த மன்மதன் அங்கே அந்த மலர்ச்சோலையே தனது பாசறை என்று அங்கே நிற்கின்றான். மன்மதனின் 5 மலர்பானங்கள் இங்கே கூறப்படுகின்றன. அதில் தாமரை மருத நிலத்துப்பூ, காவி நெய்தல் நிலத்துப்பூ, முல்லை முல்லை நிலத்துப்பூ, மா பாலை நிலத்துப்பூ, அசோகு குறிஞ்சி நிலத்துப்பூ. இவ்வாறு பூக்கள் 5னாலும் 5 திணைகளையும் காட்டினார். அகத்தமிழின் பெருமை கூறினார். இவ்வாறு அகத்துறைகளிலே காட்சி என்ற துறை நிகழ்கின்றது. அதாவது தலைமகளை தலைமகன் கண்ணுற்று வியக்கின்ற காட்சி என்கின்ற துறை. கிளியின் மழலையை ஒத்ததாகிய மழலை மொழியினை உடைய வள்ளி நாயகியாரிடத்தில் தமக்கு உண்டான மோகமானது தம்முடைய திரு உள்ளத்தை பிடர்பிடித்து உந்த எம்பெருமானாகிய சுப்பிரமணிய பெருமான் அந்த வள்ளி மலைக்கு எழுந்தருளினாரே. பூமியில் உள்ளவர்களால் புகழப்படுகின்ற பழமையான சிறப்புகள் பொருந்திய அழகிய வள்ளி மலையில் எழுந்தருளுகின்றார். முன்பு ஒரு காலத்தில் விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்றை ஓரிடத்தில் வைத்துவிட்டு மறந்த பின்னர் அப்படி காலம் கடந்த பொருளை பின்பு ஒரு சமயம் நினைத்த பொழுது நினைத்த அந்த கணமே அந்த பொருள் எதிரிலே கிடைத்தது போன்று வள்ளி நாயகியான அம்மையார் திணைப்புனத்திலே இருப்பதைக் கண்டு பிரிந்திருந்த தலைவியாகி வள்ளி நாயகியாரை கண்டு அருளினார் குமாரப் பெருமான். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? வள்ளியம்மையார் எத்திசையும் காணும் இதனத்து இருந்தனள் என்பதற்கு ஏற்ப முருகப்பெருமான் வள்ளியம்மையாரை கண்டருளினார். பொலிவு பொருந்திய முகிலின் இடையே தோன்றுகின்ற ஒரு மின்னல் என்று சொல்லும்படி வள்ளி மலையின் கண்ணே பசிய திணைப்புணத்தை காவல் செய்கின்ற காமஞ்சான்ற இளமை பருவத்தினராகிய வள்ளிநாயகியாரை கடப்பமாலையை விரும்புகின்ற காளையாகிய சுப்பிரமணிய பெருமான் திருநோக்கம் செய்தார். புகை மிகுகின்ற சிவந்த விரகாக்னி பற்றி எரிய சோர்ந்து வாடி கலக்கம் மிகுகின்ற மனத்தை உடையவராய் வள்ளி நாயகியார் வீற்றிருக்கும் பரனுக்கு அண்மையிலே செல்கின்றார். அகத்துறையிலே காட்சிக்கு அடுத்து இருக்கின்ற துறை ஐயம். இதற்குரிய இலக்கணம், தலைவியை தலைவன் பார்த்த பின்னர் இப்படி நிற்கின்ற இந்த பெண் திருமகள் முதலாகிய தெய்வமோ அல்லது மனிதர்களுள் ஒருவளோ என்று ஐயம் கொண்டு நிற்றல். இப்படி அழகான வள்ளி அம்மையார் நிற்கின்றாரே, இப்படி வள்ளி அம்மையார் நிற்கின்ற இடம் என்பது பிருத்திவி தத்துவத்தில் உண்டான பிரகிருதி அண்டத்தின் முடிவில் விளங்குகின்ற பரலோகமோ அல்லது உமையம்மையார் தகுதியுடன் வாழ்கின்ற உலகமோ, நமது ஸ்கந்தலோகமோ அல்லது சுத்தமாயா புவனங்களுள் வைத்து எண்ணப்படுகின்ற ஒரு சுத்தமாயா புவனமோ என்று நிற்கின்றார் முருகப்பெருமான் அங்கே. அடுத்ததாக இருக்கின்ற அகப்பொருள் துறை துணிவு. மேலே சொன்னவாறு ஐயம் நிகழ்ந்த பின்னர் தலைவியின் உறுப்புகளின் இயக்கங்களை பார்த்து இவள் மானுடப் பெண்தான் என்று துணிதல். முருகப்பெருமான் வள்ளி அம்மையாரை திருநோக்கம் செய்கின்றார். படைக்கலங்கள் போன்று மதர்த்த விழிகளை பன்முறை தடுப்பது போல இமைகள் இமைக்கின்றன. அந்த இமைகள் தடுக்காமல் இருந்தால் வள்ளியம்மையாரின் கண் என்ற படைக்கலம் அரிய உயிரையும் கொல்லும். அப்படிப்பட்ட இமைகள் அவை கண்களை பலமுறை தடுத்து நிற்கின்றன. வள்ளியம்மையாரின் கால்கள் நிலத்திலே பொருந்தியிருப்பதால் மண்மகள் குற்றமில்லாத தவப்பேற்றினை உடையாள் என்று எடுத்துக்காட்டப்படுகின்றது. எனவே இந்த பூமியில் உள்ளவர்கள் ஒருவள்தான் இவள், இருந்தாலும் அணங்கை போன்றவள் என்று எண்ணுகின்றார் முருகப்பெருமான். அடுத்த துறை வியப்பு. அதாவது இந்த தலைவி தெய்வம் அல்லள் என்று தெளிந்த பின்னர் மக்களுள் உள்ளாள் என்று அவள் உறுப்பினையும் மென்மை தன்மையினையும் கண்ணுற்று சென்று எய்த நினையா நிற்றல். விளங்குகின்ற மேனியை உடைய நல்லாள் விழியினை ஒத்தல் இவ்வள்ளிநாயகியாரின் விழியுக்கு ஒப்பதாக கூறப்படுவது தணிகை மலையில் இருக்கின்ற சுனையில் இருக்கின்ற செவ்விய கழுநீர் மலரும்
இவளின் விழிக்கு ஒப்பானது இல்லை. இவள் விழிக்கு ஒப்பானது நம் கையில் உள்ள வேல்படையும் இல்லை. இவள் மென்மைத்தன்மைக்கு ஒப்பானது நம்முடைய வாகனமான மயில் பறவையும் இல்லை என்று வியக்கின்றார். வள்ளி அம்மையாரிடம் முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார். வாட்படையைப் போன்ற மையுண்ட கண்களை உடைய பெருமையில் சிறந்த பெண்ணே, கேட்பாயாக. நீ ஆபரணங்களை அணிந்த மகளிர் குலம் அனைத்துக்கும் தலைவி. இந்த பூமியில் ஒப்புயர்வற்றவள் நீ. உன்னுடைய அருமையை அறியாத புன்புல வேடுவர்கள் உன்னை இந்த திணைக்கொல்லையை காவல் காக்கும்படி வைத்துச் சென்று விட்டார்கள். உன்னுடைய பெருமை இந்த வேடுவர்களுக்கு தெரியவே இல்லை. இந்த வேடுவர்களுக்கு வேண்டும் வளங்கள் அனைத்தையும் படைத்து தந்த பிரம்மதேவ் இந்த வேடுவர்களுக்கு தக்கது இது தகாதது இது என்று ஆராய்ந்து முடிவு செய் அறிவு ஒன்றை மட்டும் படைக்கவில்லை போலும் என்று வேடுவர் கோலத்தில் இருந்த முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் வள்ளி பிராட்டியை பார்த்து. வள்ளி அம்மையார் முருகப்பெருமானை பார்க்கின்றார். முருகப்பெருமான் முன்பே வள்ளியம்மையாரை திருநோக்கம் செய்து அதனை கூறினார். எனவே இங்கே காந்தர்வ காட்சி நடைபெறுகின்றது. காந்தர்வ காட்சி என்பது தலைவனும் தலைவியும் முன் செய்த நல்வினை பயன் காரணமாக ஒருவர் கொடுப்பாரும் ஒருவர் அடுப்பாருமின்றி இருவரும் ஒரே இடத்தில் சேருதல். இது பதி சீடனாகிய பக்குவ ஆன்மாவுக்கு காட்சி கொடுப்பதை உணர்த்துகின்ற தத்துவார்த்தம். பக்குவ ஆன்மாவை பதியாகிய இறைவனார் வலிந்து வந்து ஆட்கொள்ளுதல் என்பது மார்ஜால சம்பந்தம் ஆகும். மர்க்கட நியாயம், மார்ஜால நியாயம் என்று இரண்டு நியாயங்கள். மர்க்கட நியாயம் என்பது தாய்க்குரங்கு தாவும் பொழுது குட்டிக் குரங்கு தாய்க்குரங்கை பற்றி கொண்டு இருக்கும். மார்ஜாலம் என்பது பூனை. மார்ஜால நியாயம் என்பது தாய்ப்பூனை ஈன்ற குட்டியை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கூரிய பற்களால் குட்டியின் உடலை பாதிக்காத வகையில் அதனை தன்னுடனே எடுத்துக்கொண்டு செல்வது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கவ்விச் செல்வது. அப்படிப்பட்ட மார்ஜால நியாயம் இது. பக்குவ ஆன்மாவை ஆட்கொள்வதற்காக இறைவனார் குரு வடிவமாக வலிந்து எழுந்தருளுதல், வலிந்து வந்து ஆட்கொள்ளுதல். முருகப்பெருமான் ஸ்கந்தகிரியிலிருந்து திரு தணிகைக்கு வந்து பின் வள்ளிமலைக்கு எழுந்தருளுகின்றார். இறைவன் ஜீவான்மாவுக்கு நற்போதனை என்ற உபதேசம் செய்து ஆட்கொள்வதற்காக. தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.